என்னது தேஜஸ் பிடிஓ ஷட்டரில் மோட்டர் ஆப்ஷனா? இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. என்னது நம்ம தேஜஸ் பிடிஓ ஷட்டரில் பிளேடு தேயவே தேயாதா? என்னது தேஜஸ் பிடிஓ ஷட்டரை வச்சு மாதம் 1,50,000 சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? 4 டன் மட்டையை வெறும் 1 மணி நேரத்தில் அரைச்சிக்க முடியும்னா எதுக்குங்க கஷ்டப்படணும்? வணக்கம் விவசாய பெருமக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பெரிதளவில் தென்னந்தோப்பு வச்சுருந்தாலும் சரி, இல்லை சின்ன தென்னந்தோப்பு வச்சுக்கிட்டு அதில் வர மட்டைகளை சுத்தம் பண்ணுறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை நான் தென்னந்தோப்பே என்கிட்ட கிடையாது, ஆனால் மாதம் ₹1,00,000 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தாலும் பிடிஓ ஷட்டர் வாங்குறதாங்க ஒரு சரியான முடிவு. ஸோ எப்படி இதில் சம்பாதிக்கலாம், எப்படி இதை சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் தென்னந்தோப்பு வச்சுருக்கிறத விட அதை பராமரிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஏன்னா தோப்பை சுற்றி மட்டைகள் விழுறது அப்படிங்கிறத நம்மளால் தடுக்கவே முடியாது. அப்படி மட்டைகள் நிறையா விழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்றா குழி தோண்டி புதைச்சிருவோம், இல்லைன்னா எடுத்து ஓரமாக போட்டுருவோம். அப்படி இல்லைங்களா, நெருப்பு வச்சு அதை எரிச்சிருவோம். சரி, இந்த 3மே பண்ணால் நமக்கு பெரிய கஷ்டம். இப்போ குழி தோண்டி புதைச்சிங்க அப்படின்னா எத்தனை குழி தான் தோண்டுவீங்க? ஓரமாக போட்டிங்க அப்படின்னா எத்தனை இடத்த நீங்கள் போட்டு வைக்க முடியும்? சரி, நெருப்பை வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வளம் கெட்டுரும், அதோடு சேர்த்து இலைகள்லாம் பட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றா ஷட்டரை வாடகைக்கு எடுப்போம், இல்லைனா மல்ச்சரை கூப்பிடுவோம். ஸோ இந்த ரெண்டையும் பண்ணினாலுமே ஏகப்பட்ட காசு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம லாபத்தில் பாதியை நம்ம அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிப்பா, நான் சின்ன அளவுக்கு தான் தோப்பு வச்சுருக்கேன், இதுக்காக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிடிஓ ஷட்டர் வாங்குறது தான். சரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன தோப்பு தான் வச்சுருக்கேன், நான் ஏன் வாங்கணும் அப்படின்னிங்கன்னா, உங்கள் தோப்பை சுத்தம் பண்ணுறது போக பக்கத்து தோப்புகளுக்கு நீங்கள் அதை வாடகைக்கு விடும்போது கிட்டத்தட்ட ₹1,50,000 வரைக்குமே மாதம் சம்பாதிக்க முடியுங்க. சரி, இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த பிடிஓ ஷட்டரை வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நம்ம எம்டிஎம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக தென்னை மட்டை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதுலேயும் காஞ்ச மட்டை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதில் ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதோடு சேர்த்து நம்ம தோப்பை சுற்றி மண் மட்டும்தான் இருக்கும். அந்த மண்ணோடு இருக்கும்போது அந்த மட்டையோட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை தூக்கி நீங்கள் ஷட்டரில் போடும்போது கண்டிப்பாக பிளேடு அப்படிங்கிறது அடிவாகுங்க. ஏன்னா ஃபைபரை கட் பண்ணணும், அதுக்கப்புறம் மண் இருக்கும், அந்த மண்ணில் அடி விழுகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது பிளேடு அப்படிங்கிறது கண்டிப்பாக அடிவாகும். மற்ற கம்பெனிலாம் பார்த்துட்டிங்கன்னா வெறும் கட்டிங் பிளேடு மட்டும்தான் ஹார்டனிங் பிளேடு கொடுப்பாங்க. ஆனால் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் கட்டிங் பிளேடு, ஹார்டனிங் பிளேடு கூடவே பல்வரைசிங் பிளேடுமே ஹார்டனிங்கில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிடையாது, மற்ற கம்பெனிகளெல்லாம் 4 பிளேடு தான் இருக்கும். நம்ம எம்டிஎம்மில் 6 பிளேடு கொடுத்துருக்கோம் கட்டிங் பிளேடு. இப்போ பல்வரைசர் பிளேடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 20, 24 தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் 30 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 6 பிளேடும் ஹார்டனிங் பிளேடு, இந்த 30 பல்வரைசர் பிளேடுமே ஹார்டனிங் பிளேடு. அதனால தான் சொல்கிறேன், இதோட அவுட்புட்டும் அதிகமாக இருக்கும். சேம் டைம் இதோட லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப நாளில் வரும். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஹார்டனிங் பிளேடு கொடுத்துருக்கோம். நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க இந்த மாடல் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா யாருக்கிட்டேயும் இல்லாத டூயல் ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. டூயல் ஆப்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கீங்க, பிடிஓ ஷட்டர் மூலிமா பண்ண போகிறோம் அப்படின்னா பிடிஓ அட்டாச்மெண்ட்டோட நம்மக்கிட்ட தேஜஸ் இருக்குங்க. இல்லைப்பா என்கிட்ட டிராக்டர் கிடையாது, நான் எப்படி பிடிஓ ஷட்டர் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம தேஜஸோட ப்ளஸ்ஸே. இதை நீங்கள் மோட்டரில் வாங்கிக்க முடியும். அதுவும் இது சாதாரண மோட்டர் யூஸ் பண்ணலைங்க, 15 HP பவர்ஃபுல்லான மோட்டர், அது ஓன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறதுனால ஹெவி காப்பர் வைண்டிங் பண்ணியிருக்கோம். கூடவே இது ஒரு 4 போல் மோட்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். சேம் டைம் இதோட பவரும் அதிகமாக இருக்கும், டார்க் அதிகமாக இருக்கும். அதனால் டிராக்டரில் எந்த அளவுக்கு பிடிஓ அவுட்புட் இருக்குமோ சேம் அவுட்புட் நீங்கள் மோட்டர்லேயே எதிர்பார்க்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான குவாலிட்டியான மோட்டர்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த டூயல் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் கிடையாது. அடுத்தது நம்ம தேஜஸ் பிடிஓ ஷட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் மாடல். அது என்னப்பா யூனிவர்சல் மாடல் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நீங்கள் எந்த மாடல் டிராக்டர் வச்சுருந்தாலும் இதில் நீங்கள் ஈஸியாகவே பிடிஓ கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் சின்ன மாடல் டிராக்டர் வச்சுருக்கீங்களா, நம்ம பிடிஓ கனெக்ட் பண்ணிக்க முடியும். பெரிய மாடல் டிராக்டர் வச்சுருக்கீங்களா, அதுலேயுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த கனெக்டிங் பிடிஓ செட்டப் யாருக்கிட்டையுமே இல்லாத யூனிவர்சல் செட்டப் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் சின்ன டிராக்டர் வச்சுருக்கும் போது இந்த பிடிஓ ஷட்டர் வாங்குறீங்க, நாளைக்கு பெரிய டிராக்டருக்கு மாறும்போது வேறு வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த ஒன்றை வச்சே நீங்கள் எந்த டிராக்டருக்கு வேணாலும் ஓட்டிக்க முடியும். இந்த ஆப்ஷன் நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது இதோட அவுட்புட் பேசியே ஆகணுங்க. இது 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4 டன் அப்படிங்கிற அவுட்புட்டை ஈஸியாகவே கொடுத்துரும். ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிளேட் அந்தளவுக்கு
ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேட். ஸோ அதனால இதோட அவுட்புட் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு மேசிவாக இருக்கும். சரிப்பா 4-10 அவுட்புட்டுங்கிறது ஓகே. இதோட அவுட்புட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தண்டு எந்த அளவுக்கு வெட்டப்படுதோ அதே அளவுக்கு தாங்க இலையும் வெட்டும். ஸோ ரொம்ப ரொம்ப மைன்யூட் சைஸில் வெட்டி கொடுக்குற அவுட் நம்மளோட தேஜஸ் பிடிஓ ஷட்டரில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அவுட்புட் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறது. அடுத்தது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வெளியே வந்து ஷெட்டரோ இல்லை மல்ச்சரோ கூப்பிட்டு நீங்கள் மட்டைகளை சுத்தம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லட்சக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் தேஜஸ் பிடிஓ ஷெட்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோப்பையும் சுத்தம் பண்ணிக்க முடியும். சேம் டைம் பக்கத்து தோப்புக்கு நீங்கள் வாடகைக்கு அனுப்பி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் சேமிக்க முடியுங்க. ஸோ இதனால உங்களுக்கு சேமிப்பும் அதிகம், லாபமும் அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு நல்ல பிடிஓ ஷட்டர் வாங்கும்போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள இந்த தேஜஸ் பிடிஓ ஷட்டரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சரியான நேரம் இதாங்க. ஓணம் ஆஃபரை முன்னிட்டு 50,000 ரூபா அப்படிங்கிறது ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை நாங்கள் எப்போவுமே கொடுக்க முடியாது. ஸோ கால் பண்ணி புக் பண்ணுற ஃபஸ்ட்டு 15 பேர்த்துக்கு மட்டும்தாங்க இந்த 50,000 ரூபா அப்படிங்கிறது ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறோம். அது மட்டும் கிடையாதுங்க, ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுற 15 பேர்த்துக்கு இன்னொரு ஆஃபரும் இருக்குது. அதுதான் லோ காஸ்ட் இஎம்ஐ. ஆமாங்க, குறைந்த முன்பணம் கட்டி குறைந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் இந்த மிஷினை வாங்கிட்டு போயிட முடியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போவே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.